பொன்னியின் செல்வன் திரைப்பட தயாரிப்புக்காக இந்தியாவின் தேசிய விருது பெற்ற அல்லி ராஜா சுபாஸ்கரன் அவர்களின் லைகா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன். குறி வச்சா எற விழணும். உலகெங்கும் திரை அரங்குகளில் பார்த்து மேளுங்கள் வேட்டையன். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறை அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்சில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தில் இல்-து-பிரான்ஸ் மாகாணத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி இழப்பீடு வழங்க இல்-து-பிரான்ஸ் மாகாண முதல்வர் வலரி பெக்ரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த வாரம் பிரான்சில் வீசிய கிர்க் புயல் இல்-து-பிரான்சில் சில பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் எசான், சென்னேமான், இவ்லின் மாவட்டங்களில் பலர் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். மழை வெள்ளத்தினால் பாதிப்படைந்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த வீடுகள், வர்த்தக நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக 1.6 மில்லியன் யூரோ ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இல்-து-பிரான்ஸ் மாகாண முதல்வர் வலரி பெக்ரஸ் அறிவித்துள்ளார். பிரான்சின் புதிய பிரதமர் பேர்னியரின் வரவு செலவு திட்டம் முதலீட்டாளர்களை பயமுறுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. எமனுவல் மேக்ரோனின் வணிக சார்பு நிகழ்ச்சி நிரல் பிரெஞ்சு வரவு செலவு திட்டத்தால் குறைக்கப்பட்டுள்ளது. வரி உயர்வு, தொழிலாளர் அதிக செலவுகள், அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஆகியவை முதலீட்டாளர்களை பயமுறுத்துகின்றன. அத்துடன் குடியரசுத் தலைவரின் கொள்கைகளை நீக்க அச்சுறுத்துகின்றன. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பிரதமர் மிஷேல் பேர்னியர் தனது பொருளாதார மரபை தவிர்ப்பதை தடுக்க மட்டுப்படுத்தப்பட்ட சக்தியை கொண்டுள்ளார். எமனுவல் மேக்ரோனின் வணிக சார்பு நிகழ்ச்சி நிரல் பிரெஞ்சு வரவு செலவு திட்டத்தால் குறைக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ள நிறுவனங்கள் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனால் முன்வைக்கப்பட்ட 7 ஆண்டுகால வணிக சார்பு கொள்கைகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் அபாயத்தை குறைக்கும் வரவு செலவு திட்டத்தில் வரி உயர்வு மற்றும் அதிக தொழிலாளர் செலவினங்களை தேடி வருகின்றன. பிரதமர் மிஷேல் பேர்னியர் மேக்ரோனின் மையவாதிகளுடன் அமைதியற்ற அதிகார பகிர்வு அரசாங்கத்தை வழிநடத்துகிறார். வியாழக்கிழமையன்று வரவு செலவு திட்டங்களை வெளியிட்டார். அதில் வணிகம் மற்றும் செல்வந்தர்கள் மீதான வரி அதிகரிப்புகள் அடங்கியுள்ளன. இது குடியரசுத் தலைவரின் நிகழ்ச்சி நிரலை மாற்றியமைக்கும். அவரது அரசியல் செல்வாக்கு வீழ்ச்சியடைந்து வருகிறது. பிரெஞ்சு நிறுவனங்களும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் பலவீனமான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தால் பெரும் இறுக்கங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. நிலையற்ற வணிக சூழல். ஏற்கனவே ஓர் ஐரோப்பிய நிறுவனம் பிரெஞ்சு நிறுவனத்துடன் இணைந்து இயங்கும் ஒப்பந்தத்தை இழந்துவிட்டது என பெயரிட விரும்பாத ஒரு வங்கியாளர் தெரிவித்துள்ளார். உண்மையான பிரச்சனையை, நிச்சயமற்ற தன்மையை,
அடுத்து என்ன நடக்கும் என்பதை வாடிக்கையாளர்களுக்கு கூறுவதற்கு தாங்கள் சிரமப்படுவதாகவும் அந்த வங்கியாளர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அரசாங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து சாதக பாதகமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மேக்ரோனின் கீழ் பிரான்சின் வெற்றியை சேதப்படுத்த விரும்பவில்லை என்று பிரதமர் பேர்னியர் கூறியுள்ளார். ஆனால் ஒரு சுழல் பற்றாக்குறையை சமாளிக்க அவரது வரவு செலவு திட்டம் தேவை. பேர்னியரை பொறுத்தவரை நாடாளுமன்ற பெரும்பான்மை இல்லாத பொழுதிலும் ஏற்கனவே செல்வாக்கற்ற வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிதி நெருக்கடியின் அடிப்படையில் பிரான்ஸ் இருப்பதாக விவரித்த பேர்னியர், இந்த ஆண்டு இறுதிக்குள் தேசிய உற்பத்தியில் 6% அதிகமாக, ஐரோப்பிய ஒன்றிய உச்சவிரம்பை விட அதிகமாக சுழல் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வரவு செலவு திட்டம் தேவை என்றும் கூறினார். பேர்னியர், நிதி மற்றும் வரவு செலவு திட்ட அமைச்சர்கள் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதில், வளர்ச்சியை அதிகரிப்பதில் மற்றும் வேலையின்மையை குறைப்பதில் மேக்ரோனின் கீழ் பிரான்சின் வெற்றியை சேதப்படுத்த விரும்பவில்லை என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்சில் மிஷேல் பேர்னியரின் வரவு செலவு திட்டத்தால் செல்வந்தர்கள் பிரான்ஸை விட்டு வெளியேறிவிடும் அபாயம் தோன்றியுள்ளது. பிரான்ஸ் அரசாங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் படுகொலியை எதிர்கொண்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் மிஷேல் பேர்னியர் தனியார் ஜெட் விமானங்களுக்கு வரி விதிக்க திட்டமிட்டிருக்கிறார். இதனால் செல்வந்தர்கள் களங்கப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் பிரான்ஸை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று பொருளாதார விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். பிரதமர் மிஷேல் பேர்னியர் நாட்டின் திரைசேரிக்கு 60 பில்லியன் யூரோ சேமிப்பு தொடர்பாக திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றார். இதனால் பிரதமர் பிரான்சின் செல்வந்த குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கு வரி விதிக்க இலக்கு வைத்திருக்கின்றார். 2024 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6.1% இருந்த பொது பற்றாக்குறையை 2025 5% குறைக்கும் இலக்கை அரசு அடைய உதவும் வகையில் 65,000 செல்வந்த குடும்பங்கள் மீதான வரியையும் வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்துகிறது. ஆண்டுக்கு 2,50,000க்கு மேல் சம்பாதிக்கும் ஒற்றை நபர்களுக்கும் 5 லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கும் தம்பதிகளுக்கும் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும். அது அவர்களின் குறைந்தபட்ச வரி விகிதத்தை 20% கொண்டுவரும். புதிய வரி விதிப்பானது 2 பில்லியன் யூரோவை கொண்டுவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேபோல் குறைந்தபட்சம் 1 பில்லியன் யூரோ விற்று முதல் கொண்ட 400 நிறுவனங்கள் தங்கள் லாபத்தில் விதிவிலக்கான பங்களிப்பை செய்ய வேண்டும். இது 2 ஆண்டுகளில் 12 பில்லியன் யூரோ வருமானத்தை ஈட்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது.
பிரான்சில் இருந்து விமான பயணங்களை மேற்கொள்பவர்களிடம் இருந்து அறவிடப்படும் வரியிலும் அதிகரிப்பு ஏற்படுத்தப்படுகின்றது. 2006 ஆண்டு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒற்றுமை வரி மற்றும் அனைத்து வணிக விமான கட்டணங்களும் வரி அதிகரிப்பு சேர்க்கப்படுகிறது. இது தற்பொழுது வரை விலக்கு அளிக்கப்பட்ட தனியார் ஜெட் பயணத்திற்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் ஜெட் விமானங்களில் இருந்து வசூலிக்கப்படும் வரிகள் 150 மில்லியன் யூரோ வரை சேரும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனால் விமான பயணச் சீட்டுகளின் விலை ஒட்டுமொத்தமாக உயர்வடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் இன்னும் சரியாக வெளியிடப்படவில்லை. ஆயினும் 3100 மைல்களுக்கு மேல் நீண்ட தூர விமானங்களில் பயணம் செய்யும் வணிக வகுப்பு பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் தங்கள் ஒற்றுமை வரியை 60 யூரோவில் இருந்து 200 யூரோ வரை 3 மடங்காக செலுத்த வேண்டி ஏற்படும் என்று லேசெக்கோ தெரிவித்துள்ளது. பிரான்சில் இருந்து நீண்ட தூரம் பறக்கும் பொருளாதார வகுப்பு பயணிகள் எக்கனாமிக் கிளாஸ் வரி 7.50 இருந்து 60 யூரோ வரை உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரயாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினர் மீது லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டமைக்கு பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினரை யுனிஃபில் இஸ்ரேல் வேண்டுமென்றே குறிவைப்பதை பிரான்ஸ் பொறுத்துக் கொள்ளாது என்றும் எமனுவல் மேக்ரோ கூறியுள்ளார். லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினர் 2வது நாளாக இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்ததை அடுத்து ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினரை இஸ்ரேல் திட்டமிட்டு குறிவைத்ததை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ வெள்ளிக்கிழமை அன்று கண்டித்துள்ளார். சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல்கள், ஐக்கிய நாடுகள் தளங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து விவாதிக்க இஸ்ரேலிய தூதரை பிரான்ஸ் அழைத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் வெளியுறவு அமைச்சகம் இதனை தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினரின் 3 நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் வீரர்கள் காயமடைந்தார்கள். இதனை அடுத்தே பிரான்ஸ் இஸ்ரேலின் தூதரை வரவழைத்து இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த தாக்குதலுக்கான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுள்ளது. இதேவேளை 2023 அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் காசாவில் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதலில் 42,126க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 97,117 பேர் காயமடைந்துள்ளனர் என காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினரை யுனிஃபில் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டமைக்கு பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து கண்டனம் வெளியிட்டிருக்கின்றார்கள். லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி படையினர் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலால்
ஏற்கனவே 2 காயமடைந்திருக்கின்றார்கள். இவ்வகையான தாக்குதல்கள் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாதவை என்று குறிப்பிட்ட 3 நாடுகளின் தலைவர்களும் கூறியுள்ளனர். ஏற்கனவே இதற்கான முடிவை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளின் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 2 ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையினர் காயமடைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் துருப்புக்கள் 2வது தடவையாகவும் ஐக்கிய நாடுகள் அமைதி படையினரின் பிரதான தளத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதனை அடுத்து பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளின் தலைவர்கள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டு தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதேவேளை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையை அவசரமாக கூட வைத்து பிரான்ஸ் இஸ்ரேலை 21 நாட்களுக்கு போர் நிறுத்தம் மேற்கொள்ளுமாறு தீர்மானம் நிறைவேற்றி அறிவித்திருந்தது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானத்திற்கு கூட செவிசாய்க்காத இஸ்ரேல் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் நாடுகளின் தலைவர்களின் கோரிக்கைக்கு இணங்குமா என்ற கேள்வியை சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எழுப்பியுள்ளனர். பிரான்ஸ் நாட்டின் டொலிப்ரான் உற்பத்தி சனோஃபியால் விரைவில் அமெரிக்காவுக்கு கையளிக்கப்பட உள்ளது. பிரான்சில் மருந்து உற்பத்தியின் இறையாண்மை மற்றும் இடமாற்றத்திற்கான விருப்பத்தை இது கேள்விக்குள்ளாக்கலாம் என்று கருத்து வெளியாகியுள்ளது. எதிர்கால பற்றாக்குறை பற்றிய கவலைகள் வலுப்படுத்தப்படலாம் என்றும் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. டொலிப்ரான் விரைவில் அமெரிக்கனாக மாறவுள்ளது. சனோஃபி மருந்து உற்பத்தி நிறுவனத்தால் அக்டோபர் 11 இது பற்றிய தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. டொலிப்ரான் தயாரிப்பை ஒரு அமெரிக்க குழுவுக்கு விற்க சனோஃபியை அனுமதிக்கப் போவதில்லை என்று எக்ஸ் தளத்தில் என்செம்பிள் pour la République குழுவின் துணைத் தலைவர் சார்ல் ரோட்வெல் தெரிவித்துள்ளார். அவர் என்செம்பிள் pour la République 62 பிரதிநிதிகளுடன் பொருளாதார அமைச்சரான அந்துவா அமோந்துக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார். பிரான்சின் தொழில் துறைகளை பாதுகாக்கவும் பிரான்சின் சுகாதார இறையாண்மையை உறுதிப்படுத்தவும் அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகை மருந்துகளின் உற்பத்தியில் பிரான்சின் இறையாண்மையை கைவிடுவது நினைத்து பார்க்க முடியாதது என்று எக்ஸ் தளத்தில் நுவோ ஃப்ரோம் பாப்புலர் பதிவிட்டுள்ளது. உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்